ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட்டுங்க. இப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கோம், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம டெல்டா பகுதியில் வேளாங்கண்ணியிலேருந்து சென்னை எக்மோருக்கு வாரம் இருமுறை சிறப்பு ரயிலானது இயக்கப்படுகிறது. இந்த ரயிலோட சர்வீஸ் பார்த்திங்கன்னா அப் டு ஜூலை மாதம் வரைக்கும் இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா இந்த ரயிலோட ஒரு 21/6/2024 வரைக்கும் தான் இந்த ரயில் வந்து இயங்குகிறது. மீறி இருக்கிற நாட்களை வந்து முழுவதும் ரத்து செஞ்சிட்டாங்க. அதாவது 21, 23, 28, 30, அதே போல் வேளாங்கண்ணின்னு போகிறப்போ 22, 24, 29, 1 ஆகிய தினங்களில் இந்த ரயிலோட சேவை நிறுத்தப்படுகிறது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆப்ரேஷன் அண்ட் சேஃப்டி ரீசனுக்காக இந்த ரயிலின் சேவையை நிறுத்தப்படுகிறது. 21 தான் லாஸ்ட்டு, 21 தான் லாஸ்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் இந்த ரயிலின் சேவை இருக்குமா என்பது கேட்டிங்கன்னா, இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதெல்லாம் அவங்களே சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி சிறப்பு ரயில் வந்து பார்த்திங்கன்னா மங்களூர் சென்ட்ரல்லேருந்து கோயம்புத்தூரும், அதே போல் கொச்சுவேலியிலேருந்து நிஜாமுதீன், அப்புறம் நம்ம வேளாங்கண்ணி, இந்த 3 ரயில்களுக்கும் அப் அண்ட் டவுன் ஃபுல்லாகவே வருகிற 21 சர்வீஸை நிப்பாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இதை தொடங்குவதற்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா அவங்களே சொல்லியாச்சு, ஆப்ரேஷன் ரீசன் மற்றும் சேஃப்டி ரீசனுக்காக நாங்கள் நிப்பாட்டிக்கிறோன்னு. ஸோ அதை சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் சென்னை எக்மோர் வந்து வேளாங்கண்ணி பொறுத்த வரைக்கும் 21 அதோட சர்வீஸை நிப்பாட்டிக்கிறாங்க. மேற்கொண்டு தொடர்வதற்கு வாய்ப்புகள் இல்லை என்பதை சொல்லியாச்சு. அதனால் இந்த சர்வீஸ் வந்து நிரந்தர ரயில் சேவை வருவதற்கு வாய்ப்புகள் இல்லைன்னு ரயில்வேவே சொல்லிட்டாங்க. ஸோ அது வரைக்கும் தான் ரயில் இப்போ வந்து ஜூலை மாதம் வரைக்கும் கொடுத்த அந்த சர்வீஸை பாதியோடு நிப்பாட்டியாச்சு. அதனால் ஒரு 4 ட்ரிப்பு நிப்பாட்டியாச்சு. அப் அண்ட் டவுன் சரி 8 ட்ரிப்பு நிப்பாட்டியாச்சு. ஸோ அதனால் இனிமேட்டு இந்த சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் சென்னை எக்மோர் வந்து வேளாங்கண்ணி சென்னை எக்மோர் பொறுத்த வரைக்கும் 21, 22 சர்வீஸு முடிஞ்சிருச்சு. அதாவது ஜூன் மாதத்தோட. அதுக்கப்புறம் இது தொடர்வதற்கு வாய்ப்புகள் இல்லைன்னு என்று சொல்லியாச்சு. ஸோ இதெல்லாம் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறதுக்காக அந்த காணொலி பண்ணியிருக்கேன். இந்த காணொலி பற்றி என்ன நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். காணொலி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.